நேத்து முருங்கம்மன் கோயில் பொங்கலும், முத்தையன் கோயில் பொங்கலும் சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு முருங்கம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேங்க. அங்க வள்ளி கும்மி போட்டிருந்தாங்க. எங்க வள்ளி கும்மி பார்த்துட்டு, சாமி கும்பிட்டு, சாப்பிட்டு வெளியில வரும்போது தீர்த்தம் வந்ததுங்க. அந்த வீடியோல பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கிறேனுங்க. அதையும் முடிச்சுட்டு முத்தையன் கோயிலுக்கு வந்துட்டேங்க. நான் நேத்து வீடியோ போட்டிருந்தேனுங்க. எல்லாரும் முத்தையன் கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, லொகேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா, சென்னிமலை வட்டாரத்தில இருக்கிறவங்க தானே வருவாங்க. எல்லாத்துக்கும் முத்தையன் கோயில் எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து லொக்கேஷனில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேங்க. லொக்கேஷனு எந்த அன்னைக்கு பொங்கல் வருது அப்படிங்கிறத நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேனுங்க. அப்புறம் முன்னாநேத்து வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. நம்ம ஃப்ரீ கொலாபரேஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேத்துக்கு மேலே லைக் போட்டிருக்கிறீங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷன் ஒருத்தருமே பண்ணலீங்க. இப்போ வந்து நீங்கள் இது கொலாபரேஷன் பண்ணலான்னு சொல்கிறீங்களா இல்லை வேணான்னு சொல்கிறீங்க எனக்கு புரியலிங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் எனக்கு தெரியுங்க பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. லைக் போட்டனால எனக்கு புரியலிங்க. இது நம்ம பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வேணான்னா வேணான்னு சொல்லிடுங்க. இதில் என்ன இருக்குது?